அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியராக வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி பாட்டனிக்கான ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் சீரிஸ் தான். நீங்கள் நமது சேனலுக்கு புதியவர் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு நோட்டிஃபிகேஷன் ஆல் என கொடுத்து நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். நம்ம சேனலில் சைக்காலஜிக்கான டெஸ்ட் சீரீஸுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. இப்போது பிஜிடிஆர்பி பாட்டனி அதில் இருக்கிற எல்லா யூனிட்டுக்கும் டெஸ்ட் சீரீஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி இதை அப்லோட் பண்ணுறேன். பிஜிடிஆர்பி பாட்னி புது சிலபஸ் பொறுத்தவரை ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் இல்லை, ஒரு 15% தான் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி பாட்டனிக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க புதுசாக மெட்டீரியல் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பழைய மெட்டீரியல்ஸே போதும். இப்போதைக்கு உங்கள் ஃப்யூச்சர் மாறணும்னா நீங்கள் முடிவு செஞ்சால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். வரப்போகிற பிஜிடிஆர்பி உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டால் உங்களுக்கே தெரியாமல் பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களை சரி செய்யும். நம்ம பாட்னி சப்ஜெக்ட் பொறுத்தவரை நீங்கள் கோச்சிங் கிளாஸுக்கு போகாமலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு சப்ஜெக்டில் டச் இருந்தால். சில பேர் நம்ம சப்ஜெக்ட் லைனில் இல்லாமல் வேறு லைனில் வேலை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போயே தீரணும். இந்த 2 ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது கூட +1 +2 புக்கை தரோவாக படிங்க. அதிலிருந்து 30 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாமுக்கு வரும். மெட்டீரியல்ஸ் இல்லாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து முடிஞ்சவரை கலெக்ட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை, கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல்ஸை பே பண்ணி வாங்கி படிங்க. நீங்கள் மெட்டீரியலுக்கு பே பண்ணி வாங்குறதுக்கு தயங்காதீங்க. அது ஒரு சின்ன அமௌண்ட் தான். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் எதுக்கோ அதிகமாக செலவு பண்ணுறோம். நாம் செலவு பண்ணுறதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஸ்டடீஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நல்ல கோச்சிங் சென்டரோட ஸ்டடி மெட்டீரியல், எல்லா யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியலை வாங்கி வச்சு படிங்க. நம்ம டெஸ்ட் சீரீஸில் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற டாபிக் ஏற்ற மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்லிப் டெஸ்ட்டாகவும் ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட்டாகவும் நான் போடுவேன். நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறதால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். டெஸ்ட்டோட போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் டைம் தருவேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 மாதத்தில் எல்லா யூனிட்டையும் படித்து நல்லா ரிவிஷன் பண்ணலாம். இதை கண்டினியூ பண்ணினீங்கன்னா நவம்பரில் வர்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமை ஈஸியாக எழுதி அதில் நாம் செலக்ட் ஆகலாம். நீங்கள் வேறு எங்கேயாவது கோச்சிங் கிளாஸில் போனாலும் அங்கே சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும். ஃபஸ்ட் யூனிட்டில் நமக்கு ஆல்கே, ஃபங்கை, லைக்கன், பிரியோஃபைட் அப்படின்னு 4 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டில் ஆல்கே எழுத போகிறோம், செகண்ட் ஸ்லிப் டெஸ்ட்டில் ஃபங்கை எழுத போகிறோம், தேர்ட் ஸ்லிப் டெஸ்ட்டில் லைக்கன் எழுத போகிறோம், ஃபோர்த் ஸ்லிப் டெஸ்ட்டில் பிரியோஃபைட்டை பார்ட் 1 எழுத போகிறோம், ஃபிஃப்த்து ஸ்லிப் டெஸ்ட்டில் பிரியோஃபைட் பார்ட் 2 எழுத போகிறோம். இதெல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறமா 11/5/2025 நாம் இந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகையும் ஒரு டைம் டெஸ்ட் எழுத போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருக்கிற
டைம் வந்து கம்மியாக ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்டை முடித்தாதான் அதுக்கு பின்னாடி ப்ராப்பராக ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சமாக மற்ற வேலைகள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. என்னை பொறுத்தவரை நான் மேலே கொடுத்த ஷெட்யூலில் இருக்கிற டைம் பீரியட், அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அதிகம். நான் வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளாரியே நான் முடிக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாம் ஒரு யூனிட்டை வந்து படித்து முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிவிஷனுக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். ஸோ அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நாம் நம்மளோட எக்ஸாமை வந்து நல்லபடியாக எழுதலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு ஏன் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கேன், அதாவது நம்பர் ஆஃப் டேஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக படிக்கும்போது, அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஃபஸ்ட் டைமாக படிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் நெக்ஸ்ட் யூனிட் எல்லாத்தையும் நல்லா படிக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கலாம் அப்படிங்கிறது தோணும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வர்ற மாதிரி இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கான ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஷெட்யூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும். நம்ம பாட்னி சப்ஜெக்டோட இந்த யூனிட்ஸில் இருக்கிற அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு சைட் பை சைடாக நம்ம சேனலில் போடுற சைக்காலஜிக்கான வீடியோவையும் பாருங்கள். அதில் கொடுத்துருக்கிற போர்ஷனை படித்து அந்த வீடியோவில் என்னென்ன கொஸ்டின் நான் கேட்குறேனோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டாக எழுத பாருங்கள். நம்மளோட சப்ஜெக்டையும் சைக்காலஜியும் ரெண்டையும் பேலன்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டா தான் நமக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ சைக்காலஜிக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் படிக்க செய்யுங்க. வரும் பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியராக வாழ்த்துக்கள். நன்றி.